ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷாலூஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம எல்லாருக்கும் ஃபேவரட்டான ஒரு சிக்கன் நூடுல்ஸ் தான் நம்ம செய்ய போகிறோம். இது ரொம்பவே உதிரியாக ரொம்ப டேஸ்ட்டாக எம்மியாக இருக்கும். வாங்க இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு நான் கேஸ் ஆன் பண்ணிக்கிறேன். ஒரு கனமான பாத்திரத்தில் நூடுல்ஸ் முழுகிற அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் நான் நூடுல்ஸை ஆட் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி நான் 8 பேருக்கு நூடுல்ஸ் செய்ய போகிறேன். அதுக்கு தகுந்த மாதிரி நான் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒட்டாமல் வர்றதுக்கு கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லாவே பாயில் ஆகி நமக்கு கிடச்சிருக்கு, நல்லா ஒட்டாமல். இப்போ நம்ம இதை ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சில் வாட்டரில் நம்ம நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நமக்கு நல்ல உதிரியாக கிடைக்கும். இப்போ நான் முழுமையாக தண்ணி இல்லாமல் ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கிறேன். ஒரு அகலமான வானலில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய்க்கு பதிலாக பட்டர் கூட நல்லாயிருக்கும். இப்போது எண்ணெய் சூடானதும் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை நான் சேர்த்து வதக்குறேன். வெங்காயம் ஒரு ஆப்ஷனல் தான், உங்களுக்கு பிடிச்சா சேர்த்துக்கலாம், இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அதே அளவுக்கு கொஞ்சமாக கேப்சிகம் எடுத்துக்கிறேன். கேப்சிகம் நல்லா பெரிய வாக்கில் கட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக கேரட் சேர்த்துக்கிறேன். கேரட் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். இது ரெண்டுமே நல்லா க்ரன்ச்சியாக இருக்கிற மாதிரி நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இப்போது ஆல்மோஸ்ட் வதங்கிடுச்சு. இப்போ நான் கேபேஜ் ஆட் பண்ணிக்கிறேன். கேபேஜ் நீர் காய்கறின்றதால லைட்டாக நீங்கள் வதக்கினாலே நல்லா ஒரு சாஃப்டாக நமக்கு கிடச்சிரும். இப்போ இது நல்லா வதங்கி முடித்ததுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக டொமேட்டோ கெச்சப் ஆட் பண்ணிக்கிறேன். இது கொஞ்சம் டேங்கியான ஒரு டேஸ்ட் கிடைக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் நூடுல்ஸை ஆட் பண்ணிடலாம். நல்லா உதிரியாக இருக்கிற நூடுல்ஸை கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு சிசரால் லைட்டாக கட் பண்ணிங்கன்னா ரொம்ப பெருசாக இல்லாமல் நல்லா மீடியம் சைஸில் நமக்கு நூடுல்ஸ் கிடைக்கும். இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த கேரட் பீன்ஸ் கலவை நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். இப்போ நான் நூடுல்ஸ் மசாலா கடைகளில் கிடைக்கும், அதுதான் ஆட் பண்ணியிருக்கேன். இதுவும் ஆப்ஷனல் தான், தேவைப்பட்ட ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக சிக்கனை குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். அதே அளவுக்கு முட்டையை ஃப்ரை பண்ணி சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ உங்களுக்கு சூப்பரான ஒரு டேஸ்டியான நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இது மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி தழையை தூவிட்டு அப்படியே சூடாக சர்வ் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.